ஒரு கிராமத்துல ஒரு ஏழை தகப்பனும் ஒரு சிறிய மகளும் வசித்து வந்தாங்க. இந்த தகப்பனுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் அதிகம். மகளுக்கு இயேசப்பாவை பத்தி சொல்றதுதான் தன்னுடைய ஸ்லாக்கியமாகவே கருதி வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் அவருடைய விசுவாசத்தை வர்த்திப்பிக்க பண்ண நிறைய கதைகளை சொல்லுவார், நிறைய காரியங்களை சொல்லி கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி அந்த மகளுடைய இருதயத்துல அவர் விதைத்து வந்து கொண்டே இருந்தார். இப்படி போய்கொண்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு தகப்பனுடைய வாழ்க்கையில ஒரு புயல் வீசியது. ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கின அவருக்கு 2 கண்களும் பறிபோனது. மீதியான வாழ்க்கை முழுவதும் இருளில் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். சமாளிச்சு பார்த்தார். ஒரு ஸ்டேஜில் ரொம்ப விசுவாசம் குறைய தொடங்கிற்று. உடைந்து அழுக ஆரம்பித்து விட்டார். இந்த சூழ்நிலையில அவருடைய வார்த்தைகளை கேட்டு வளர்ந்த அந்த மகள் ஒவ்வொரு நாளும் தகப்பன் கிட்ட வந்து, அழாதீங்கப்பா, கர்த்தர் தான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு பார்வையை தருவாருப்பா, உங்களை ஒரு பெரிய சாட்சியா நிறுத்துவார்னு சொன்னோன்னு அந்த அப்பாவுக்கு நம்பிக்கையே வரல. அவர் சொன்னார், இருட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இனிமேல எனக்கு பார்வை கிடைக்குமா என்று சொல்லி 2 பேருமே சோர்ந்து போற மாதிரி அவர் பேசி கொண்டே இருந்தார். ஆனா அந்த மகள் சோர்ந்து போகல. அப்பாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் கார்டன்ல உட்கார வச்சு கையில சில விதைகளை கொடுத்து அவர்கிட்ட சொன்னா, அப்பா, உங்க கையில நான் கொடுத்துருக்கிறது என்னன்னு தெரியுதா? விதை மாதிரி தெரியுது மகளே. ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. இந்த விதைய பூமிக்கடியில நம்ம புதைக்கிறோம், அது இருட்டுக்குள்ளதான் இருக்குது, அதற்கு உயிர் இல்லாம இல்லப்பா. ஒரு நாள் அது இந்த பூமியை சந்திக்கிறதற்காக மரமா செடியா வெளியில வருது. அப்ப அநேகர் அந்த இருளில் இருந்த அந்த விதைக்கு உயிர் இருந்ததை அப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரிதான்ப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீங்க இருட்டுல தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறது ஏசப்பா. அந்த ஜீவனை கொடுத்த ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு பார்வையை கொடுத்து அதனால அநேகருடைய விசுவாசம் உயிரடையும்படியான ஒரு சாட்சியாக உங்களை நிறுத்துவார்னு சொன்னோன்னே அப்பா மிகவும் ஆறுதல் பெற்றவராய் அதிர்ந்து போய் மகளை கட்டி பிடிச்சு நன்றி சொன்னார். இப்படியே போய் கொண்டிருந்தவங்க டெய்லி ஜெபம் பண்ணிட்டே வந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு கடிதம் வரும். இந்த கடிதத்தை பிரிச்சு மகள் சத்தமாய் வாசிக்கிறாள். இந்த மாதிரி இந்த மாவட்டத்துல 10 பேர் அரசாங்கம் செலக்ட் பண்ணிருக்குது. கண் பார்வை இல்லாத 10 பேருக்குமே கண் தானம் கிடைக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு சர்ஜரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல உங்களுடைய பேர் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு பலனை கொடுத்திருக்குதுன்னு சொல்லி இந்த கடிதத்துல எழுதப்பட்டிருந்தது. இதை படிச்ச 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். இந்த நாள் வந்தது. மருத்துவமனைக்கு போறாங்க, அட்மிட் ஆகுறாங்க. மருத்துவர் எல்லா ஆலோசனைகளையும் கொடுக்கிறார். சர்ஜரி நடக்குது. சர்ஜரி முடிஞ்சு கண் கட்ட அவிழ்த்து விடும்போது அப்பாவுக்கு சிறிய சந்தேகம் மனசுக்குள்ள, பார்வை கிடைச்சிருக்குமா. ஆனா கண்ணை கட்ட கலட்டி கண்ணை திறந்து பார்க்க சொல்லும்போது அழகாய் புன்னகைத்து கொண்டிருந்த தன்னுடைய மகளுடைய முகத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் பார்த்தார். பார்த்த உடனே அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கி போய் முதலாவது ஏசப்பாவுக்கு நன்றி என்று சொல்லி பின்பு மகளை கட்டி தழுவி மகளை முத்தமிட்டார். ஆமாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் உட்கார்ந்திருந்த தகப்பனுக்கு வெளிச்சத்தை காண செய்ததுடைய முகாந்தரம் அவன் விசுவாசத்திற்கு உயிர் உண்டு என்பதை சொல்வதற்காக. இன்னைக்கும் பல நெருக்கடியின் மத்தியில, பல கஷ்டத்தின் மத்தியில நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது தேவனால் அருளப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, உன் விசுவாசத்தை நீ கைவிட்டுறாம தொடர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டே இரு. ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயாணம் என்பது எளிதான பிரயாணம் அல்ல, அது சற்று கடினமான பிரயாணம் தான். நாம் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்துல நடக்காத ஒரு சூழல் உண்டாகக்கூடிய பிரயாணம் தான். ஆனால் அந்த சூழலிலும் நீ உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாத. உன் விசுவாசம் உன்னோடு கூட இருப்பது எதற்கு தெரியுமா? அது அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக.
இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய சாட்சிக்காக உன்னை உருவாக்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், நீ எதை இழந்தாய் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீ இழந்ததை என் ஆண்டவர் திரும்ப தருவார். அது ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்ல உன் பொருளாதாரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்று இருக்கிற சூழ்நிலையில ஒரு காரியத்தை நம்பு, ஆண்டவர் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு அவருக்கு ஒரு காரணம் உண்டு. நிச்சயமாய் அது நீ வெட்கப்படுவதற்காக அல்ல, அவர் மகிமைப்படுவதற்காக, அவருடைய மகிமைக்காக அவர் உன்னை அழைத்திருக்கிறார். பொறுமையாரு, நிச்சயமாய் உனக்கான வாசல் வரும், உனக்கான வெளிச்சம் வரும். அது அநேகருடைய விசுவாசத்தை வர்த்திப்பிக்க பண்ற சாட்சியாக உன்னை மாற்றும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நிச்சயமாய் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். காட் பிளஸ் யூ. அவர் உன் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமென்.